எங்கள் ஊழியர்களை கண்ணோக்கி பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் வசந்தி புனித அருளப்பர் பங்கை சேர்ந்தவர். எனக்கு 2 வருடமாக இருதய நோய் இருந்தது. அதற்காக ஆஞ்சியோகிராம் செய்ய மருத்துவர் ஆலோசனை வழங்கினர். மெடிக்கல் டெஸ்ட் செய்யப்பட்டது. இவ்வாறு மருத்துவர் கூறியதை கேட்டு நான் மருத்துவ செலவுக்கு மற்றும் உடல் நலத்திற்கும் திரு இறுதி ஆண்டவரை நம்பி ஆலயத்திற்கு வந்து உருக்கமாக ஜெபித்தேன். அதே சமயம் 23/5/2026 அன்று இரவு ஆராதனையில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். அதன் பின் 25/5/2026 அன்று என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கினேன். அதில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று கூறி ஆஞ்சியோகிராம் தேவையில்லை என்றார். இவ்வாறு இந்த ஏழையின் விண்ணப்பத்தை கேட்டு அருள் புரிந்து உடல்நலம் வழங்கிய திரு இறுதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஃபாதர், நான் பெங்களூரில் வசிக்கின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள். என் மகளுக்கு மார்பகத்தில் சிறு கட்டி வந்தது. டாக்டரிடம் சென்று காண்பித்தோம். அவர்கள் எல்லா விதமான டெஸ்ட் எடுத்து செக் செய்த போது பிரஸ்ட் கேன்சர் என்று தெரிய வந்தது. நாங்கள் பதறி போயினோம். மிகவும் மனமுடைந்து அழுது தினமும் ஜெபித்து வந்தோம். ஆண்டவர் எங்கள் கண்ணீரை கண்டு மனமிருங்கி என் மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். 6 மாத சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் எடுத்தோம். அனைத்து டெஸ்டிலும் நார்மல் என்று டாக்டர் கூறினர். ஆண்டவர் செய்த இந்த மிகப்பெரிய அற்புதத்திற்காய் எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நானும் என் குடும்பமும் எங்கள் தரம் சார்ந்து எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்துவர்களே, பாம்பேயில் வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த செமினரி ஃபார்மேஷனை முடிச்சுட்டு பிறகு எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும், பாஸ்டல் ப்ரோக்ராம் அப்படி நடத்துவாங்க. அதில் நிறைய பிஷப்ஸு, நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதில் பிஷப் பர்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் டைரக்டராக இருந்தார். அவர் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது அவர் எப்போதும் சொல்லுவார், இந்த கேட்டகிசம் பசங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கள, அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பேஷனட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு கடவுளுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்படக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் எப்போதுமே ஒரு கம்பேஷனட்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்வார். அதாவது இரக்கம் உள்ள இருக்கிற மனதில் இருக்கிறவர்கள் தான் இந்த கடவுளுடைய வார்த்தையை போதிக்கணும் அப்படின்னு சொல்வார். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எத்தனை முறை நம்ம மற்றவங்களுக்கு இரக்கத்தோடு நம்ம மற்றவங்களை பார்க்குறோம் அப்படின்றது நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும் பொழுதே அது ஒரு அன்பாக தான் இருக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு அன்பாக இல்லைன்னு கூட பரவாயில்லை, ஆனால் ஒரு இரக்கத்தோடு நம்ம மற்றவங்கள கேட்கணும் அப்படின்னு திருச்செந்தூர் சொல்லுது. ஒருவேளை உங்களுக்கு இரக்கம் உள்ள அந்த மனது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில பேர்கிட்ட பேசும் பொழுது எரிச்சலாக இருக்கும். அவங்க பேசுகிற விதமே நல்லா இருக்காது. சில பேர் ஆலோசனையில் பின்னால் பேசுறது, முன்னால் பேசுறது, இந்த மாதிரி அது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அழகே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் எப்படி இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் நாமும் இரக்க உள்ளவர்களாக இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயல் மற்றவர்களுக்கு சேவையாக நம்ம செய்கிறோமோ அது எல்லாமே த ஆக்ட் ஆஃப் த பர்சன் இட் ஷுட் பி வித் த கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் எந்த ஒரு வேலை மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறோமோ அது ஒரு கம்பேஷனட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மற்றவங்களுக்கு சேவை செய்வது எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஒரு
இரக்கத்தோடு மனதோடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவரை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஆராதனை முடிச்ச பிறகு உங்களுக்கு உணவு வந்து இங்கே ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அன்பியங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்னுடைய அன்பியம் வந்து உண்மையிலே பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா அழகாக பண்ணாங்க. அதில் அந்த லாஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே அந்த அம்மா ப்ரேயரில் இருக்கலாம், அதில் இன்னொன்று இந்த ப்ரே த ஃபேத்ஃபுல்ல ஒருத்தர் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, எனிவே ஸோ இப்போல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பியங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து நீங்கள் வந்து கலந்து வச்சது. வெறும் நான் பெண்கள் மட்டும்தான் பார்க்குறேன், ஆண்களே காணணும். எங்கள் வீட்டுக்காரங்களாம் வீட்லேயே விட்டு வந்துட்டிங்களா? திருவள்ளி வந்து குடும்பத்துக்கு சேர்ந்து தான். ஓகே, அன்பியம் கூட வந்து வெறும் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால நீங்கள் எப்பொழுதுமே அந்த திருவள்ளி பங்கு கொள்ளும்போது எந்த ஒரு ஆக்டிவ் இருந்தாலும் குடும்பத்தோடு நீங்கள் செய்யுங்க, அது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய நீங்கள் புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. நாளைக்குலேருந்து நாங்கள் வந்து கடை ஓப்பன் பண்ணோம். ஓகே, யாருன்னா புக்ஸ் எந்த நோட் புக் என்ன வேணும்னா எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அவ்வளோ புக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் இனிமேல்ட்டு புக்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதில் நீங்கள் இந்த ரேஷன் கிட்டு இல்லை இந்த ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது. ஏற்பட்ட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். சில நேரத்தில் வந்து கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சில நேரத்தில் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்ட பிறகு அந்த தட்டு எங்கன்னா அவங்க போட்டு போகக்கூடாது. நம்ம வீட்டில் அப்படி செய்வோமா? இல்லை, இது கோயில் கூட உங்கள் வீடு தானே. அதனால எங்கே ஒரு நீட்டாக அங்கே இங்கே பண்ணுவோம் பாருங்கள். அந்த வாஷ்ரூம் அங்கே இருக்குது, பேப்பரு அது இதெல்லாம் பண்ணி ஃபுல்லாக ப்ளாக் ஆகிட்டுருக்கு. ஒரு முறை நம்ம அதை க்ளீன் பண்ணோம்னா மாதத்துக்கு 2 முறை க்ளீன் பண்ணோம். அதுக்கு வந்து 8000 10,000. அது உங்களுடைய உழைப்பு தான். ஓகே, யாரோ ஒருத்தர் பண்ணுறது, அது நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் சர்ச்சில் ப்ரொமிசஸில் இங்கன்ட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு டீசன்சி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது எங்கன்னா போயிட்டு என்னென்ன குப்பை போடுறது, பேப்பர் போடுறது அப்படி பண்ணக்கூடாது. தயவுசெய்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த லிட்டர்ஜி ஆக்டிவேட் பண்ண மரிய ஃபோஸ்டினா மற்றும் லேடி ஆஃப் ஃபாத்திமா 2 பேருக்கும் மிகுந்த நன்றி. ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்தாங்க. இதை செஞ்சு அது 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. கிறிஸ்துவன் அவர்களே, நான் வந்து இந்த விழாவுக்கு வந்து யாரை நம்ம கூப்பிடலாம், ஒரு ஜனங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இந்த விழாவில் வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டு அதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு யாரை நம்ம பிளான் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கும் பொழுது அதை பாத்தியராஜ் இருந்தாங்க இல்லையா, அவர் வந்து எனக்கு 5 பேர் கொடுத்தாரு. 5 பேரில் கொடுத்த பிறகு அவர் யாருன்னா ஒருத்தர் மட்டும் இந்த ஃபுல் ஃபீஸ்ட்டுக்கு ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஃபாதர்ஸ்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் இருக்கிறதுனால நேற்று 3 நாள் வந்து ஃபாதர் ஆல்பர்ட்ஸ் வந்துட்டு போனார். அது ஆகிட்ட பிறகு அதை அருள்மணி அவர்கள் வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் வீக்காக நம்ம வந்து அவரை கேட்டிருந்தோம். எனக்கு இது இன்னைக்கு தான் தெரிஞ்சது, அவர் ஒரு காலேஜுடைய பிரின்சிபல். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு காலேஜ் பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறது வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அதாவது யூஸ்வலாக வந்து இந்த கரிஸ்மேட்டிக்கு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போயிட்டு மக்களுக்கு சேர்க்குறவங்க வந்து யூஸ்வலாக வந்து என்ன சொல்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், கடவுளுடைய வார்த்தை ஒரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறது. நானும் அவரது வீடியோலாம் பார்த்தேன் நான் இந்த யூடியூப்லலாம். அவருடைய அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கிணறு உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். அது போக வந்து அந்த நல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே மேலே இருக்க தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்காது. நீங்கள் உள்ளே போக தான் அந்த சுத்தமான தண்ணி இருக்கும். அதுபோல் அவருடைய வார்த்தை வந்து கேட்கும் பொழுது நானும் சில வார்த்தைகள் நான் புதுசாக இன்றைக்கி தான் நான் கேட்டேன். அவ்வளோ டெப்த் இருக்குது, அவ்வளோ வந்து அந்த சுத்தமான தண்ணி வந்து அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கே வந்து ஒரு உற்சாகமாக கொடுக்குது. அதனால் உங்கள் எல்லாருடைய சார்பாக அவரை நான் அந்த வருக இந்த வரவேற்கிறேன். பொழுது நம்முடைய அன்பியங்கள் வந்து ஃபாதர் கௌரவப்படுத்தபடி கேட்டுக்கொள்கின்றேன். மெதுவா
4 நாட்கள் வந்து ஃபாதர் வந்து நம்மோடு இருப்பார். ஒருவேளை நீங்கள் வந்து பூசை முடிச்சுட்டு பிறகு அவர்கிட்ட நீங்கள் பேசணும், இல்லை கன்ஃபெஷன் பண்ணணும், ஒரு கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபாதர் அவைலபிலிட்டியாக இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்முடைய கோயில் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நல்ல சொல்கிறது, இந்த பழைய பாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது உண்மையிலே எல்லா காங்கிரிகேஷனில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதில் ஈடுபடுறாங்க. நன்றி. கிறிஸ்துவர்களே, ஃபாதர் வந்து இப்போ நற்கருணை ஆராதனை நடத்துவார். ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். இருந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். ஃபாதருக்கு நன்றி. என்னை அழைத்ததற்கு பாக்யராஜ் ஃபாதருக்கும் அவங்க தந்தை அவர்களுக்கு உண்மையிலே நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து வந்த ஃபாதர் பன்னீர்செல்வத்துக்கும் நன்றி. ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு திருச்சபையாக இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. நான் உங்களோட நான் பயணிக்க போகிறேன் என்பதிலே எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. எங்கள் காலேஜ் வந்து ரீஓப்பன்ஸ் ஆன் 15th June. அதனால் கொஞ்சம் முன்னாடி எனக்கு டைம் வேணுன்றதுனால என்னால் ஒரு வாரம் கொடுக்க முடியல. நான் முதல் 4 நாள் மட்டும் வந்துட்டு போய்ட்றேன் ஃபாதர், பிகாஸ் ஐ ஹவ் காட் டூ மெனி மீட்டிங்ஸ் ஆன் த ஃபைனல் டேஸ் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்திருக்கிறேன். ஆகவே எனக்காக ஜெபியுங்கள், குருக்களுக்காக ஜெபியுங்கள். ஆராதனை ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும், 15-20 நிமிஷம் தான். யாராவது ஃபாதர் நான் போனால் தான் ஃபாதர் உக்ரைன் போரை நிறுத்த முடியும் அப்படின்னீங்கன்னா அவங்க மட்டும் போங்க, சரிங்களா? நான் போகலைன்னா குண்டு விழும் ஃபாதர் அப்படின்னா போயிடுங்க, தயவுசெய்து போய் அந்த போரை நிறுத்துங்க. மற்றபடி நான் போய் ஒன்றும் செய்ய போகிறதில்ல ஃபாதர்ன்றவங்க இருந்து ஆராதனை முடிச்சுட்டு ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போகணும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் நன்மைகளையும் இரக்கத்தையும் ஜெப உணர்வையும் தூண்டுவதாக. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகவும் சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் ஆசி பெற தலை வணங்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முழந்தால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரியது நிலையான புகழுக்குரிய தூய்மையே நற்கருணையே எல்லா ஆராதனை புகழும் ஆட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மையே நற்கருணையே எல்லா ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மையே நற்கருணையே எல்லா காலமும் ஆராதனை
ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, எழுந்து நின்று ஆராதனை நாயகர் நீரே என்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை ஆராதித்து நாம் பாடுவோம். முதல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க ஆசீர்வாதம் தான். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆசீர்வாதம் தான். இது ஒரு சாதாரண நேரம் அல்ல பிரியமானவர்களே. இறைவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரை ஒருவர் துதிக்க துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, அது அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. திருப்பலி ஜெபம் பொது முகவரை நாளில் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு மீட்பு நிச்சயமாய் உண்டு. நான் ஆண்டவரை துதிக்கிறதால ஆண்டவருக்கு மகிமை சேரப்போவதில்லை. அவர் ஏற்கனவே மகிமையில் தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை நான் குடும்பமாக ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆயிரம் பெண்களில் சிறந்தோ ஆண்டவரே சிறிதே. ஆயிரம் பெண்களில் சிறந்தோ ஆண்டவரே சிறிதே. திணிவில்லையே எங்கள் திணிவில்லையே என்றென்று தொழுதிடுவே.
அன்பானவர்களே, இறை வார்த்தையில் ஒரு அழகான செய்தி, பரிவிரக்கம், அன்பை குறித்த ஒரு செய்தி. இந்த மொத்த இறை வசனங்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வசனங்களுக்குள் சுருக்குகிறார். மொத்த இறை வார்த்தையும் 2 வசனம். மத்தேயு 22 வசனம் 37 மற்றும் 39. உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு, ஹார்ட், சோல், மைண்ட் அன்பு செய்வாயாக. 2, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. எப்படி தெரியுமா சொல்லி முடிப்பாரு? இறை வாக்குகளும் திருச்சட்டமும் இந்த 2 வசனங்களையே அடிப்படையாக கொண்டது. ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. இந்த மொத்த இறை வசனமும் இந்த 2 வசனங்களுக்கே அடிப்படையாக கொண்டது. ஆண்டவர் ஒரு படி மேல போவார். இயேசு எங்க தெரியுமா? யோவான் 13வது அதிகாரம் 34, 35வது வசனம். அவர் பார்த்தார் அந்த காலத்துல அந்த நம்ம அமைக்க போற, நம்ம உருவாக்க போகிற இந்த கத்தோலிக்க சபையில் இருக்கிற மக்கள் வசனம்லாம் மனப்பாடம் பண்ண மாட்டாங்கன்னு இயேசுக்கு அப்பவே தெரியும். 2 வசனம் போய் எப்படியாவது மனப்பாடம் பண்ண முடியுமா? எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ கஷ்டம். அதனால இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த 2 வசனத்தை ஒரு வசனமா மாத்திட்டாரு. 2 வசனத்தை ஒரு வசனமா மாத்துறாரு. யோவான் 13 வசனம் 34, 35 என்ன தெரியுமா சொல்வாரு? நான் உங்களுக்கு புதிய கட்டளை ஒன்று கொடுக்கிறேன். என்ன சொன்னாரு? புதிய கட்டளை. I shall give you a new commandment, novum mandatum. புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். அந்த கட்டளையை கொஞ்சம் லைட்டா மாத்துவார். நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல, எஸ் சொல்றார், நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூற வேண்டும் என்பதே என் வேண்டுகோள்னு சொல்ல மாட்டார், என் சஜஷன் சொல்ல மாட்டார், என் கட்டளைன்னு சொல்வார். மற்ற இடங்களில் இயேசு போதிச்ச பொழுது கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும்னு சொல்வார், கரெக்டா? ஆனா இந்த கட்டளையை சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூற வேண்டும் என்பது என் கட்டளை. நல்ல கவனிங்க, ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம உள்ளத்துல இப்படி தோணும், இயேசு மாதிரி நாம எப்படி அன்பு செய்ய முடியும்? நம்ம என்ன கடவுளா? இயேசு மாதிரி நம்மளால அன்பு செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம உள்ளத்துல தோன்றினால் அது சாத்தான் கொடுக்கிற சிந்தனை. நீங்களும் நானும் இயேசுவை போல் அன்பு செய்ய முடியும். கைகளை தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கேட்க, நீங்களும் நானும் இயேசுவை போல் அன்பு செய்ய முடியும். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இயேசு அவருடைய அன்பை ஏற்கனவே நம் உள்ளத்தில் ஊற்றிவிட்டார். உரோமையர் 5வது அதிகாரம் 5வது வசனம். உரோமையர் 5 வசனம் 5. கடவுளுடைய அன்பு தூய ஆவியின் வழியாக இயேசு ஏற்கனவே நம் உள்ளத்தில் ஊற்றிவிட்டார், நம் இதயத்தில் ஊற்றிவிட்டார். It is already there in our hearts. அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூற வேண்டும் என்பது என் கட்டளைன்னு சொன்னார். அப்படி அன்பு கூறுனா 3 ஆசீர்வாதம் காத்திருக்கு. எத்தனை ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதம். நீங்க வீட்டுக்கு போகும்போது ஆசீர்வாதத்தோட போறீங்க. இந்த 4 நாளும் நான் ஆராதனை நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சொல்லி அனுப்ப போறேன். 3 ஆசீர்வாதம். ஆனா அந்த 3 ஆசீர்வாதமும் சும்மா கிடைச்சிடாது. இப்பெல்லாம் போலி போதகர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தாவே ஆசீர்வாதம். அது எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்பொழுது ஆண்டவர் ஆரோக்கியமேரியை தொடுகிறார், ஆண்டவர் ஸ்டீஃபனை தொடுகிறார். அவங்க நல்லதுதான் செய்ய வேண்டாமா? ஒழுக்கமா வாழ வேண்டாமா? பைபிள் வசனத்தின்படி வாழ வேண்டாமா? ஆண்டவர் உடனே தொற்றுவாரா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பைபிள்ல போட்டு, அதுதான் நான் சொல்ல போறேன். இந்த அன்பு ஏற்கனவே என் உள்ளத்துக்குள் இருக்குல்ல, இந்த அன்பு தூண்டப்படணும். பிரியமானவர்களே, நாளுக்கு நாள் இந்த உலகம் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மாறுது. இந்த உலகம் எப்படி மாறுது? இண்டிவிஜுவலிஸ்டிக்.
நான் உண்டு, என் வேலை உண்டு. எவன் கெட்டா எனக்கு என்ன, எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, அப்படி இருக்கிறது கிறிஸ்தவமே கிடையாது. ஒருத்தன் வேதனையில் இருக்கும் போதும் கஷ்டத்தில் இருக்கும் போதும் ஓடி போய் நிற்பவர் தான் இயேசுவின் பிள்ளை. அதுதான் அன்பு, இயேசுவின் அன்பு. பிரியமானவர்களே, there are 5 kinds of love or there are 5 dimensions of love. 5 வகையான அன்பு இருக்கிறது பைபிள்ல இருக்கு. கிரேக்க வார்த்தையில சொல்றேன். முதல் வகையான அன்பு, அதுக்கு பேரு ஈரோஸ். கிரேக்கத்துல என்ன சொல்லுவாங்க? ஈரோஸ். இந்த அன்புக்கு பொருள் என்ன தெரியுமா? இன்ஸ்டிங்சுவல் லவ். அதாவது இயற்கையிலேயே உடலில் காணப்படுகிற அன்பு. இது கிறிஸ்தவ அன்பு இல்ல. ஏனென்றால் இது மிருகத்துக்கும் இருக்கிறது. இன்ஸ்டிங்சுவல் லவ், ஆண் மிருகம் பெண் மிருகம் இல்லையா, எல்லாமே அது இயற்கையாகவே உடலுக்குள் இருக்கிற ஒரு அன்பு, ஈரோஸ். இதத்தான் சினிமாவில் காட்டுறாங்க, இதத்தான் டிவி சீரியல்ல காட்டுறாங்க. அத போய் லவ்னு நம்பி நம்ம பிள்ளைங்க ஏமாந்து போகுது. அது பேர் ஈரோஸ். அது இன்ஸ்டிங்சுவல் லவ், ஃப்ளஷ் ஓரியன்டட் லவ், சதையின் அடிப்படையிலான அன்பு, கலர் அடிப்படையிலான அன்பு, அழகு அடிப்படையிலான அன்பு. அது கிறிஸ்தவ அன்பு இல்லை. சரிங்களா? இரண்டாவது வகையான அன்பு இருக்கு. அதுக்கு பேர் ஸ்டோர்ஜே. ஸ்டோர்ஜே, STORGE, ஸ்டோர்ஜே என்றால் ஹியூமன் அஃபெக்ஷன் என்று சொல்வார்கள். மனித பாசம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, எல்லாருக்கும் அந்த குழந்தை மேல அன்பு இல்லையா? நம்ம வீட்டில் பிறந்ததாலேயே அந்த குழந்தை மேல அன்பு. அதே அன்பு பக்கத்து வீட்டு குழந்தை மேல வராது. இதுக்கு பேர் என்னது? ஹியூமன் அஃபெக்ஷன். இதுவும் இயற்கை தான், ஆனா இதுவும் கிறிஸ்தவ அன்பு இல்லை. இது இயற்கை தான், நல்லதுதான், ஆனா என்ன இல்லை? கிறிஸ்தவ அன்பு இல்லை. இந்த அன்புக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இது இயற்கை. மூணாவது வகையான அன்பு ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு ஃபீலோஸ். ஃபீலோஸ், இதுக்கு பேரு சகோதர அன்பு என்று பொருள். பைபிள் இதை அதிகமாக பேசியிருக்கிறாங்க. என்னது? சகோதர அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப் லவ். இது என் கருத்தும் இந்த நபருடைய கருத்தும் ஒத்து போதும், ஒரே திங்கிங், ஒரே லைக்கிங், அதனால நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறோம், அதனால நம்ம ஒண்ணா இருக்கிறோம். எனக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்ம நண்பரா இருக்கிறோம். சொந்தக்காரன், அதனால அவன் மேல எனக்கு அன்பு. இது எல்லாமே ஃபீலோஸ். இதுவும் கிறிஸ்தவ அன்பு இல்லை. பிரியமானவர்களே, இந்த 3 வகையான அன்புக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அது இயற்கை. அது இயற்கையாகவே இருக்கணும். மனுஷனா பிறந்தா இருக்கும். அப்ப ஆசீர்வாதம் தருகிற அன்பு எது? 4வது வகையான ஒரு அன்பு. அந்த அன்புக்கு பேரு அகாப்பே. என்னது? அகாப்பே, செல்ஃப் கிவிங் லவ், தன்னை கையளிக்கும் அன்பு. இப்ப எப்படி மாறிடுச்சு தெரியுமா உலகம்? இஃப் யூ லவ் மீ ஐ வில் லவ் யூ. அதுக்கு பேர் கான்ட்ராக்ட். அதுக்கு பேர் என்ன? கான்ட்ராக்ட். அது லவ்வே கிடையாது, அது கேடுகட்ட லவ் இல்லையா? ஆனா அகாப்பே லவ் எப்படிப்பட்ட லவ்? ஈவன் இஃப் யூ டோன்ட் லவ் மீ ஐ வில் லவ் யூ. அப்பா அம்மாவோட லவ். பிள்ளைங்க அன்பு செய்யாது, ஆனா அப்பா அம்மா பாருங்களேன், என் பிள்ளைங்க அன்பு செய்யலனாலும் அன்பு செய்வாங்க. அதுதான் செல்ஃப் கிவிங் லவ். பிள்ளைங்களுக்கு புரியாது, பரவாயில்ல புரியலனாலும் இல்லையா? செல்ஃப் கிவிங் லவ், அகாப்பே. அதுக்கு அடுத்த ஒரு அன்பு இருக்கு, அதுதான் ஃபைனல். கெனோசிஸ், சிலுவையில் ஆண்டவர் நமக்கு காட்டிய அன்பு. கெனோசிஸ், கெனோசிஸ் என்ன தெரியுமா? செல்ஃப் எம்ப்டியிங் லவ் ஆர் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் லவ். தன்னையே இழக்கிற, தன்னையே வெறுமையாக்குகிற அன்பு. அதை எப்படி புரிஞ்சுகிறது? நீ என்னை காயப்படுத்தினாலும் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ என் பெயரை கெடுத்தாலும் நான் உன் பெயரை கெடுக்க மாட்டேன். நான் அழிந்து போக வேண்டும் என்று நீ நினைத்தால் கூட நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். நீ என்னை அடித்தாலும் நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன். புரியுதுங்களா? இந்த அகாப்பே, கெனோசிஸ், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ அன்பு. கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த அகாப்பே, கெனோசிஸ், இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு தான் கிறிஸ்தவ அன்பு. இந்த அன்பு ஏற்கனவே
என் இதயத்தில் ஊற்றப்பட்டு விட்டது. இப்ப என்ன பண்ணணும்? இந்த அன்பு வெளியில வரணும். கம்பேஷன், ஃபாதர் பேசிக்கிட்டே இருக்கிறார், இது வெளியில வரணும். எப்படி வெளியில வரும்? நம்ம தான் தூண்டணும். பைபிள்ல போட்டிருக்கு. அந்த காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேரோட வீட்டில் விளக்கு இருந்திருக்கும். இருந்துச்சா? பாதி பேர் அமெரிக்காவில் இருந்தீங்களா? இல்லை, இங்கே தான் இருந்துக்கிறீங்க. விளக்கு இருந்துச்சா? அந்த விளக்குல நம்ம 2 விரல் மாதிரி பட்டையா இருக்கும் அந்த திரி, கீழே கெரோசின் இருக்கும். ஆமா தானே? பட்டையா திரி இருக்கும். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அணைய போகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை தூண்டுனா அந்த திரி வெளியில வரும். இதுக்கு பேர் தான் தூண்டுதல்னு சொல்லுவோம் இல்லையா? பைபிள் அப்படியே இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற, இதயத்துக்குள்ள இருக்கிற அன்பை தூண்டுனா 3 ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. இந்த அன்பை தூண்டினாவே போதும். இப்ப நான் செய்ய போற வேலை அதுதான். நான் தூண்டி விட போறேன். அது எப்பவும் எரிய வைக்கிறது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொறுப்பு. நான் தூண்டி விட்டுறேன். எப்படி தூண்டணும் பைபிள்ல போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 1:5 என்ன போட்டிருக்கு தெரியுமா? எப்படி இதை தூண்ட முடியும் போட்டிருக்கு. தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, வெளிவேடமில்லாத நம்பிக்கை. கவனிச்சீங்களா? தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, வெளிவேடமில்லாத, சீன் போடாத, நடிக்காத நம்பிக்கை. இவை 3 தூண்டப்படும் அன்பே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? 3 ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 செயலை செய்யணும். இந்த 3 செயலை யார் செய்கிறார்களோ அவங்க குடும்பத்துக்கு அந்த 3 ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். நான் உறுதியா சொல்றேன். முதல்ல தூய்மையான உள்ளம். தூய்மையான உள்ளம் எப்படி ஃபாதர் கிடைக்கும்? 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்துல பதில் இருக்கு. 1 பேதுரு 1:22. உண்மைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஒருவருக்கு தூய்மையான ஆன்மா கிடைக்கும். எதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்? உண்மைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால். இப்ப அடுத்த கேள்வி, வாட் இஸ் ட்ரூத்? உண்மைனா என்ன? பிலாத்து கேட்டா இயேசுவை பார்த்து இல்லையா? இயேசு அவனுக்கு பதில் சொல்லல. ஏன்னா சொன்னாலும் அந்த மரமண்டைக்கு புரிஞ்சிருக்காரு இல்லையா? சொன்னாலும் அவனுக்கு புரிஞ்சிருக்காரு. உண்மைனா என்ன? இயேசு சொல்றார், யோவான் 14:6, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு சொன்னாரா? இப்ப இயேசுதான் உண்மை. இப்ப அடுத்த கேள்வி, இயேசு யாரு? உண்மைனா யாரு? இயேசுதான் உண்மை. இயேசு யாரு? தொடக்க நூல் 1:1, தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். யோவான் 1ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம், வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப உண்மை எது? வார்த்தை தான் உண்மை, வார்த்தை தான் இயேசு. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்? தூய்மையான உள்ளம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த அன்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு தூய்மையான உள்ளம் வேணும். அந்த தூய்மையான உள்ளம் வேணும் என்றால் ஒருவர் பைபிள் படிக்கணும், பைபிள் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், பைபிள் வசனத்தை தியானிக்கணும், பைபிள் வசனத்தின்படி வாழ முயற்சி செய்யணும். சாத்தான் கீழே தள்ளுவான், உலகம் கீழே தள்ளும், மறுபடியும் எழுந்து முயற்சி செய்யணும். நல்லா கவனிச்சீங்களா? பைபிள் வாசிக்கணும், பைபிள் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், பைபிள் வசனத்தை தியானிக்கணும், வசனத்தின்படி வாழணும். சரிங்களா? இதை செய்யும் பொழுது ஒருவருக்கு தூய்மையான உள்ளம் கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நல்ல மனசாட்சி. திருத்துதர் பணி 24:16 பவுல் சொல்றார், நான் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் நல்ல மனசாட்சியோடு வாழ முயற்சி செய்கிறேன். யார் முன்னாடி? கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும். மக்களை கூட ஏமாத்திடலாம், யாரை ஏமாற்ற முடியாது? கடவுளை ஏமாற்ற முடியாது. நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்களேன், நம்ம மனசாட்சி நம்ம மூஞ்சில காரி துப்போம். ஆமாவா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நம்ம யாருன்னு நிச்சயமா தெரியும். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? என் மனசாட்சிக்கு விரோதமா நான் செய்யக்கூடாது எதையும். யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன? நல்ல மனசாட்சினா என்ன பண்ணணும்? சாரி கேட்க தெரியணுங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க தெரியணும். ஈகோல பார்க்க கூடாது. மன்னிப்பு கேட்கணும். நம்ம தவறு செஞ்ச உடனே ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று உணரணும். எந்த மனசாட்சி தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறதோ, எந்த மனசாட்சி தன் தவறை ஏற்றுக்கொள்கிறதோ, எந்த மனசாட்சி தவறு செய்தவுடன் மன்னிப்பு கேட்கிறதோ அதுவே நல்ல மனசாட்சி. மற்ற எல்லாமே கெட்டு போன மனசாட்சி தான், பைபிளுக்கு விரோதமான மனசாட்சி. சரியா? இது இரண்டாவது. மூணாவது, வெளிவேடமற்ற விசுவாசம், சீன் போடாத விசுவாசம், நடிக்காத நம்பிக்கை. அது என்ன நடிக்காத நம்பிக்கை? சர்ச்சுக்குள்ள வந்தவனை மட்டும் புனித கோழியா மாறிடுவாங்க. ஹோலி கோழி பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே உருகிடுவாங்க ஜபத்துல. ஆனா வீட்டுல சண்டை, அன்பியத்துல சண்டை, சொந்தக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா கையில ஜபமால கையுமாவே சுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? இல்லையா? நடிக்க கூடாது. யார்கிட்ட? இவர்கிட்ட நடிக்க கூடாது. ஏன்னா இவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு. இவருக்கு நல்லா தெரியும். கரெக்டா? அதனால நான் வெளிப்படுத்துகிற நம்பிக்கை மனுஷங்க முன்னாடி நடிக்க கூடாது, ஆண்டவர் முன்னாடியும் நடிக்க கூடாது. ஆமா பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறது, நல்லவ மாதிரி நடிக்கிறது இல்லையா? அப்படியே ஆண்டவருக்குள்ள இருக்கிற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது. நடிக்கவே கூடாது ஆண்டவர் முன்னாடி. அப்ப 3 சொல்லியிருக்கிறேன்: தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, வெளிவேடம் இல்லாத நம்பிக்கை. இவை 3 தூண்டப்படும் அன்பே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 யாரு செய்றாங்களோ அவங்களுக்கு 3 ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்பர் 1, யோவான் 14:21. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளையை நீ கடைபிடித்தால், மகனே மகளே, என் தந்தையும் நானும் உன்னை அன்பு செய்வோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முதல் ஆசீர்வாதம், இயேசுவே அவரும் தந்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் அன்பு செய்வார். அப்ப என் குடும்பத்தை பிடிச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒழிஞ்சு போயிடும். ரெண்டாவது இன்னும் சூப்பரா இருக்கும், என் கட்டளையை கடைபிடித்தால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றாரு? என் அன்பு கட்டளையை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் என்னை காண்பீர்கள். நீங்க என்ன பார்ப்பீங்க. நம்ம இயேசுவை பார்ப்போம். இயேசுவை பார்க்கிறத விட பெரிய ஆசீர்வாதம் ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? இயேசுவையே நம்மளால பார்க்க முடியும். ரெண்டாவது. மூணாவது ஆசீர்வாதம் யோவான் 14:23. என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? நானும் தந்தையும் வந்து உங்களோடு குடிகொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நானும் தந்தையும் வந்து உங்களோடு குடிகொள்வோம். உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா? அவர் நம்ம கூட வந்துட்டாரா? தோல்வி இருக்குமா? கண்ணீர் இருக்குமா? நோய் இருக்குமா? கேடு இருக்குமா? சாபம் இருக்குமா? சாத்தா இருப்பானா? எதிரி இருப்பானா? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் பார்த்தீங்களா? இந்த 3 விஷயத்தை நீ செய் மகனே மகளே, இந்த 3 ஆசீர்வாதம் உனக்கு தான் சொல்றேன். முட்டி போடுங்க எல்லாம், முட்டி போடுங்க. அன்பு குருவே, இதயத்துல கை வைங்க. 2 கைகளையும் இதயத்துல வைங்க. இயேசுவை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. இயேசுவே, தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, வெளிவேடமில்லாத நம்பிக்கை, இதனால் எங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம். நீங்களும் தந்தையும் எங்களை அன்பு செய்வீர்கள். நாங்கள் உம்மை காண முடியும். நீங்களும் தந்தையும் வந்து எங்களோடு வாழ்வீர்கள். ஆண்டவரே, இதைவிட மேலான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்பா, எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த பாடலோடு ஆண்டவரை துதிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா.
எல்லாரும் இயேசுவை பார்த்துக்கிட்டே பாடுவோம். இயேசுகிட்ட கேட்போம், இயேசுவே அந்த அன்பை எனக்குள்ள கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. அந்த அன்பை நான் பயன்படுத்த தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, வெளிவேடமில்லாத நம்பிக்கை எனக்கு தாங்க இயேசுவே. நீங்க உறுதியளித்த அந்த 3 ஆசீர்வாதங்களை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாங்க இயேசுவே கேட்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அடுத்த வரி எபினேசரே. எபினேசர்னா உதவி செய்பவர் அர்த்தம். இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட வசனம் தெரியுமா? எசாயா 41 வசனம் 10. எசாயா 41 வசனம் 10. அதுல என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நம்ம ஆனவனா கலங்கிடுவோம், ஆனவனா புலம்புவோம், ஆனவனா ஒப்பாரி வைப்போம். என்னமோ நம்ம பலத்தால தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற மாதிரி. இந்த நொடி வரைக்கும் அவர் போட்ட பிச்சையால தான் வாழ்றோம் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற திறமை, உழைப்பு, சம்பாத்தியம், வீடு, பிள்ளைங்க, வாழ்க்கை எல்லாமே அவர் கொடுத்தது. நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என் பொண்ணுக்கு இல்ல, அவர் செஞ்சு வச்சாரு இல்லையா? அவருடைய கிருபையால, அவருடைய தயவால, இதெல்லாமே அவரு தான். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அடுத்தது ஆண்டவர் சொல்வாரு, நான் உனக்கு வலிமை அளிப்பேன். என்ன சொல்றாரு? வலிமை அளிப்பேன். நம்ம சோர்ந்து போயிடும் சீக்கிரமா. சோர்ந்து போகாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வலிமை அளிப்பேன். இரண்டாவது, நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன சொல்றாரு? நான் உனக்கு உதவி செய்வேன். மூணாவது வார்த்தை, நான் உன்னை நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஏமாத்திட்டாங்க, உன்னை ஏளனப்படுத்திருக்காங்க, உன்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, கவலைப்படாத, நான் உனக்கு நீதியை நிலைநாட்டுவேன். பார்த்தீங்களா? அதான் அதனுடைய பொருள். என் நீதி வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். 3 வார்த்தை பாருங்களேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீர்கள், யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இதுதான் எபினேசரே. பாடலாமா? எபினேசரே, எபினேசரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. இதுவரை உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்.
கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அடுத்த வரி எல்ரோயி. என்னது? எல்ரோயி. எல்ரோயின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை கண்டவர் இல்லை, என் கண்ணீரை கண்டவர் அர்த்தம். எல்ரோயினா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த நாள்ல இருந்து மனிதர்களிடம் அழாதீங்க, மனுஷங்க கிட்ட அழாதீங்க, மனுஷங்க கிட்ட புலம்பாதீங்க. ஏன் தெரியுமா? மனிதர்கள் உங்கள் கண்ணீருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே கிடையாது. நீங்க அழுது பாருங்களேன், உங்க பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லும்? ரொம்ப சீன் போடாதுன்னு சொல்லும். நம்ம அழுதா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியுது? சீன் போடுற மாதிரி தெரியுது இல்லையா? குடும்பத்துலலாம் அழ முடியாது. அப்படியே சொந்தக்காரங்கிட்ட அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழாதீங்க சித்தி, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவங்க உள்ள என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? சாவடி, நல்ல சாவு. ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்க? அழாத. பாருங்க, மனுஷங்க கிட்ட அழுதா நம்ம கண்ணீருக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? மனிதர்களிடம் சிந்தும் கண்ணீர் வீணாய் போகும். மனிதர்களிடம் சிந்தும் கண்ணீர் வீணாய் போகும். ஆனா ஆண்டவர்கிட்ட சிந்துற கண்ணீருக்கு பதில் உடனே உண்டு. எப்படி? உடனே உண்டு. எசக்கியான்னு ஒரு ராஜா, ராஜா பேரு எசக்கியா. நான் சொல்றது 2 அரசர்கள் 20வது அதிகாரம். ராஜா பேரு எசக்கியா, படுத்த படுக்கையா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர் அனுப்புறார். அவர் பேர் எசாயா. அவர் பேரு எசாயா. அவர் பெட்ரூம் போறார். ராஜா படுத்திருக்கிறார். சொல்றார், ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ சாக போகிறாய். ஆண்டவரே சொல்லிட்டார், நீ சாக போகிறாய். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள் சொல்லிட்டு இறைவாக்கினர் வெளியே நடந்து போறார். அந்த பெட்ரூமை விட்டு வெளியில போறார். அந்த அரண்மனையை விட்டு வெளியில கூட போல. அதுக்குள்ளேயும் இந்த ராஜா என்ன தெரியுமா பண்றாரு? சுவற்று பக்கமாய் திரும்பி கதறி அழுதா. எப்படி? சுவற்று பக்கமாய் திரும்பி. ஏன் சுவற்று பக்கம்? மனுஷங்க பார்க்க கூடாது. வெரி குட். மனுஷங்க முன்னாடி அழக்கூடாது. சுவற்று பக்கமாய் திரும்பி ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியணும் நான் அழுவுறது. கதறி அழுது ஒரு ஜெபம் சொல்றார், சின்ன ஜெபம். ஆண்டவரே, உம் பார்வையில் நான் எத்துணை நம்பிக்கைக்குரியவனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்று உமக்கு தெரியுமே என்று சொல்லி கதறி அழுதார். ஒரு இறைவாக்கினர் சொல்லிட்டு போனார்ல, நீ சாக போறன்னு. அவர் திரும்ப ஓடி வர்றார். அவர் அரண்மனையின் பாதி தூரம் கூட போல. ஆண்டவர் இன்னொரு செய்தி கொடுத்துட்டார். திரும்ப ஓடி வர்றார் ஆண்டவர். ஆண்டவரே முடிவை மாத்தினார். நம்ம கண்ணீர் யாரோட முடிவை மாத்தோம்? ஆண்டவருடைய முடிவை மாத்தோம். ஆண்டவர் தானே சொன்னாரு, நீ சாக போகிறாய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த எசாயா இறைவாக்கினர் வந்து, எசக்கியா, ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார். என்ன சொன்னாரு? ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார், உன் மன்றாட்டை கேட்டார். நீ சாக மாட்டாய், நீ இன்னும் 15 ஆண்டுகள் உயிர் வாழ்வாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். நம்ம கண்ணீருக்கு பதில் உண்டு ஆண்டவர்கிட்ட. வேற எங்கேயும் அழுது வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அழுது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இவர்கிட்ட மட்டும் அழுங்க. எல்ரோயி, என் கண்ணீரை கண்டவரே. பாடுவோமா? என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உண்மை முழு உள்ளத்தோடு
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் தருகிற அந்த 3 ஆசீர்வாதங்களை நம்ம இல்லத்திற்கு எடுத்துச் செல்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே.
மரியாள் பாடல், அன்னை மரியாள் பாடல். அப்படியே